இப்போ கடந்த 4 நாட்களாகவே வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே கோவை மாவட்டத்தில் எல்லா மக்களுமே ஒரு பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தது. பார்த்தோம்னா அந்த குட்டி யானையும் அதனுடைய தாய் யானை உடல் முடியாமல் இருந்திருக்கு. அந்த குட்டியான ஒரு பாச போராட்டமே நடந்துகிட்டு இருந்தது. இந்த தொடர் சிகிச்சை வந்து பார்த்தோம்னா இந்த யானை வந்து இறந்துருச்சு, மாரடைப்பினால் இறந்துருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு உடல் நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம்னா நம்ம இந்த குப்பை கிடங்கு ஒரு ரீசன் தான். அதுவும் முழுக்க அது காரணம் அல்ல, அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய மாநகராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், நகராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், அந்த குப்பை கிடங்கு நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கிறதுனால அந்த குப்பை கிடங்கை வந்து பார்த்தோம்னா போர்க்கால அடிப்படையில் விரைவாக வந்து அதை அப்புறப்படுத்தணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த உணவு கழிவுகள், அந்த பிளாஸ்டிக் நெகிழி எல்லாம் இருக்கும்போது பார்த்தோம்னா அதனுடைய ஸ்மெல்லுக்கு வனவிலங்குகள் வந்து நாட் ஓன்லி எலிஃபென்ட், மற்ற விலங்குகளுமே பார்த்தோம்னா பாதிக்கப்படுது. ஏன்னா அதனுடைய ஸ்மெல்லுக்காக வந்து கவரோடு வந்து சாப்பிட்றதுனால அதுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ராப்ளம் ஏற்படுது.